ப்ரெஸ் மீட் இது வரைக்குமே ஒரு பண்ணலை. என்ன காரணம்னாக்கா, ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது சொல்ல முடியாதுன்ற இதுல இருக்காரா என்னன்னு தெரியல எனக்கு கிளியரா. மக்களுக்கு தெளிவா சொல்ல இது இல்லை. ஆமா, ஏன்னா அதுல வந்து ஏதாவது கேட்க போய் வேற மாதிரி ஏதாவது பதில் சொல்லிடுமோன்னு பயப்படுற மாதிரி தெரியுது. மீடியாவில் எல்லாத்தையும் வந்து படிச்சுட்டு அவர் கொடுக்கணும்னு ஏன் எதிர்பார்க்கணும்னு அப்படி இப்பயும் வந்து முன்னாடி இருந்த ஆட்சியில் இருந்தவங்க வந்து அவங்களுடைய பப்ளிசிட்டிக்காக வந்து பழக்கி வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதே தப்பு ப்ரோ. சிஎம் விஜயன் சொல்லுங்க. அதாவது அந்த காலத்துல காசு கொடுத்து தியேட்டர் விட மாட்டோம். அப்புறம் தியேட்டர் வந்து வீட்டுக்கு வச்சு வீட்டுக்கு டிவி வந்துச்சு. டிவி வந்ததுக்கு அப்புறம் கையில இப்போ செல்லு வந்துச்சு. இப்போ நான் சம்மர்ல இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். பட் அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். அதில் அவங்க பேர் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் தே ஷுட் டூ. அடுத்த இப்போ மேபி இப்போதான் புதுசுனால டைம் கொடுக்கணும். அடுத்த சம்மருக்குள்ள இது சரி பண்ணனா ஐ திங்க் ஆப்வியஸ்லி இந்த கரண்ட் கட் பண்றது அப்படிங்கறது இது புடிங்கிட்டு போறாங்கல்ல, அது அவனோட சாமானியனுக்கு அது தேவையில்லாத வேலை. புரியுதுங்களா? அது ஒன்றும் திருட்டு கிடையாது, பணம் கிடையாது. அப்ப இதுக்கு பின்னாடி வந்து ஒரு எதிர்கட்சி தான் இருக்கு. ப்ரெஸ் மீட் இது வரைக்குமே ஒரு பண்ணலை. என்ன காரணம்னாக்கா, ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது சொல்ல முடியாதுன்ற இதுல இருக்காரா என்னன்னு தெரியல எனக்கு கிளியரா. மக்களுக்கு தெளிவா சொல்ல இது இல்லை. ஆமா, ஏன்னா அதுல வந்து ஏதாவது கேட்க போய் வேற மாதிரி ஏதாவது பதில் சொல்லிடுமோன்னு பயப்படுற மாதிரி தெரியுது. அதனாலதான் அவரு மீட் பண்ணாம இருக்க மாதிரி இருக்குது ப்ரெஸ் மீட்டு. இல்லைனாக்கா தில்ல பேசலாமே, தப்பு கிடையாது. என்ன கேட்குறாங்களோ அது பதில் சொல்ல வேண்டியது தானே. இது என்ன தப்புன்னா இருக்கு. சொந்தம் போனேன் வந்தேன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க எல்லாருமே வந்து அதை வந்து ஒரு பெருசா பழக்கி வச்சுட்டாங்க. இவருக்கு அது விரும்பல. அதனால வந்து என்னன்னா, இன்னைக்கு போய் டெல்லியில மீட் பண்ணிட்டு வர்றாருன்னா என்ன மீட் பண்ணிட்டு வந்தாரு, என்ன பேசினாரு, என்ன அறிக்கை இது பண்ணாங்க, என்ன கையெழுத்து போட்டாங்க, என்ன ஒப்பந்தம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் அவர் வந்து அடுத்த செகண்ட் வெளியில மீட் பண்ணிட்டு வந்து அடுத்த செகண்டே வந்து மீடியாவிலையும் சரி பேப்பர்லயும் வந்து பப்ளிசிட்டி ஆகும் இல்லையா? நமக்கு தேவை அதுதானே, அவர் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லையா? ப்ராப்ளி அவரு இத்தனை நாள் வந்து அவர் சினிமா ஃபீல்டு தான் இருந்துட்டாரு. அவர் டேரக்டர் கொடுக்கறது தான் அவர் வந்து டைலாக் பேசி பெர்ஃபார்ம் பண்றாரு. சடனா வந்துட்டு சிஎம் ஆக்கிட்டாங்க. ஸோ ப்ரெஸ் மீட்டுங்கிறது சடனா இன்ஸ்டன்டா வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணும். ஸோ ப்ராப்ளி அவருக்கு டைம் கொஞ்சம் தேவைப்படும், அது கற்றுக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருஷமாச்சும் போனால் தான் உள்ள என்ன நடக்குது ஸ்பான்டேனியஸாக அவங்க ஆன்சர் பண்ணணும். அவங்க வந்து நீங்கள் ஜெயலலிதா மேடம் அவங்களாம் நீங்கள் பார்க்கும்போது ஸ்பான்டேனியஸாக ரிப்ளை கொடுப்பாங்க. அவங்களாம் வந்து அந்தளவுக்கு ஒரு அரசியல்வாதிங்க, நல்லா பேசுவாங்க. சீமான் அவர் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் நல்லா பேசுவார். இவர் வந்து நீட்ஸ் டைம். அவர் ஜஸ்ட் ஒரு செலிபிரிட்டி தான். அவருக்கு வந்து ஒரு நல்ல இன்டென்ட் இருந்ததுனால வந்தார், நல்லது பண்ணணும் அப்படின்னு வந்திருக்காரு. கொஞ்சம் டைம் கொடுங்க, பண்ணுவார். கண்டிப்பாக ப்ரெஸ் மீட்டில் அட்டன் பண்ணுவார். கரண்ட்டுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கரண்ட் வந்து தப்பு. அது கரண்ட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணது வந்து இவங்க வந்து வந்த உடனே என்ன பண்ணிடணும், அந்த இலாக்காவில் இறங்கி அந்த இது மக்களுக்கு கரண்ட் வந்து கம்மியாக, வெயில் காலம்லாம் வரும்போது கரண்ட் கம்மியாக தான் கிடைக்கும். அதனால என்ன பண்ணி இவங்க அதை தயார் பண்ணதில் அதிகமாக தயார் பண்ணிடுறாங்க. இவங்க அதை விட்டுட்டாங்க. இவங்க வந்து எப்படின்னா, ஒரு எம்எல்ஏ இவங்கெல்லாம் இவங்க சுத்தமாக ஒன்றுமே தெரியாதவங்க வந்திருக்காங்க, உள்ளே வந்துக்கிறோம். அவங்க வந்து என்னத்தை அதை டெவலப் பண்ணுவாங்க, அதை பற்றி ஏதாவது தெரியுமா அவங்களுக்கு? உள்ளே போய் என்ன அந்த இதுவில் போயிட்டு அந்த அமைச்சர் என்ன பண்ணோன்னா அதில் போய் என்ன இல்லை ஏது இல்லை, மக்களுக்கு தேவையானதை என்ன தயார் பண்ணுன்றதை வந்து இவங்க இந்த அமைச்சர் பண்ணியிருக்க வேண்டிய வேலை. ஆனால் அவங்க பண்ணலை. ஒவ்வொரு துறையிலுமே அப்படிங்குது. நீங்கள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த கரண்ட்டு, இந்த மக்கள் இந்த போராடுறதை மட்டும் தான் பேசிக்கிறோம். இந்த விவசாயிங்களாம் இருக்காங்க பாருங்க, ரொம்ப மோசமாக இருக்குது இவங்கள. விவசாயத்துறையில கூட போய் நீ ஆய்வு பண்ணிட்டு வந்தா போதுமா? அங்கே அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்னன்றது நீங்கள் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அவங்களுக்கு இன்னும் விவசாயிகளை கூப்பிட்டு கேட்கணும், என்ன தேவை என்ன ஏதுன்னு பார்த்து அதை ரெடி பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் கரண்ட்டு கூட அப்படிதான். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கரண்ட்டை டெவலப் பண்ணியிருக்கணும். அவங்க வந்த உடனே விட்டாங்கல்ல, அதில் போச்சு. அதனால என்ன ஆகுதுன்னா, அங்கங்கே டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்குது. இதுக்கெல்லாம் வந்து திமுக மேலே பழி போடுறாங்க. அது வந்து தவறான இருக்கு. திமுக இருக்கும்போது டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருந்து கரெக்டாக தானே ஓடிட்டு இருக்கு. அப்போ ஃபால்ட் இல்லைல்ல. அப்போ ஏன் நீ அந்த வார்த்தையை சொல்றீங்க? என்னன்னா, இப்போதான் ஆரம்பிச்சு வந்து இன்னும் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் பண்ணி இப்போ ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆகுது? சிங்கப்பெண்ணை வந்து அந்த திட்டம் ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆகுது? 3 days ஆகுது. 3 days தான் ஆகுது. 3 daysக்குள்ள இவங்க இந்த சிங்கப்பெண்ணை, அதாவது காவல்துறைங்கிறது ஆண்டாண்டு காலமா இருக்குது. சிங்கப்பெண்ணைங்கிறது இந்த 3 நாள் தான் ஆகுது அதை ஆரம்பிச்சு. இதுக்கான இன்னும் சட்டத்திட்டங்கள், இன்னும் வலுவான விஷயங்கள், அதற்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ணணும். இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன லிமிட்னா, இப்போ நீங்க இருக்கிறீங்க, நீங்க ஒரு சாதாரண பிரஜை, ஒரு தப்பு நடக்குது, ரோட்ல தப்பு நடக்குது, நீங்க என்ன பண்ணுவீங்க? புடிச்சிட்டு போயிட்டு போலீஸ் ஒப்படைக்கிறீங்க. அவன் எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும். அதாவது போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும். அதாவது அதை வந்து உடனே எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. அது கரெக்டா இருக்கா, அது தப்பு நடந்தது உண்மையா, அதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு கரெக்டா இருக்குங்கிறது
காலகட்டத்துல பண்ணுவாங்க. இந்த சிங்கப்பெண்ணே அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தால ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இதா வந்து 3 நாள் தான் ஆகுது. அதான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஃபால்ட் நடக்கும்போது, ஏதாவது ஒரு தப்பு நடக்கும்போது, ஸோ அட்லீஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குல்ல. அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு சுத்திட்டு இருக்காங்க, ஸோ ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க, ஒரு சர்வேலன்ஸ்ல இருக்காங்க. ஸோ எங்கேயாவது ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டு இப்போ எல்லா பக்கம் போறாங்க. ஸோ எங்கேயாவது ஏதாவது தப்பு நடந்தா உடனே பிடிச்சிட்டு போய் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் அந்த அதிகாரம் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அவங்க என்ன போலீஸ் மாதிரி அவங்களுக்கு அதிகாரம் உங்களுக்கு ஜஸ்ட் அவங்க டெஸ்ட் பண்றாங்க ப்ரோ. இப்போ மெட்ரோ ட்ரெயின் எப்படி டெஸ்ட் பண்ணல, சாம்பிள் மாதிரி டெஸ்ட் பண்றாங்க. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, ஸோ இந்த திட்டம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லைன்னு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபேஸ் தானே. அதனால இனிஷியல் ஃபேஸ் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் அவங்களுக்கு எந்த மாதிரி பவர் கொடுக்கலாம், அவங்க இல்ல எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அவங்க எப்படி தீர்க்க முடியும். இது நீங்க வந்து ஃபீல்டுல போய் இருந்தாலும் அதோட இது தெரியும். நீங்க சடனா எதுவுமே சொல்ல முடியாதுல்ல.